ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கடல் பாசி மில்க் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்வதற்கு தேவையான பொருள் 3/4 லிட்டர் பால், 200 கிராம் சர்க்கரை, கடல் பாசி சிறிதளவு. ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கடல் பாசியை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதை பாலில் சேர்த்துக்கொள்ளலாம். கடல் பாசியை சேர்த்த பிறகு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்ட பிறகு பால் கொதிச்சோடனே நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். கடல் பாசி கரையிற அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் ஆட் பண்ணி பாலை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பாலை நல்லா ஆற வச்சு, இப்போ நல்லா ஆறிச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றி அதில் நட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுவையான கடல் பாசி மில்க் புட்டிங் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.